ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் குக்கிங் சேனல். இன்னைக்கு நம்ம சேனலில் பார்க்க போகிற ரெசிபி சங்குப்பூ வச்சு ரொம்ப டேஸ்ட்டாக சூப்பரான ஃப்ரைட் ரைஸ் தான் செஞ்சு காட்ட போகிறேன். அதுக்கு ஒரு 10லேருந்து 15 சங்குப்பூ எடுத்து நல்லா அதோட காம்பெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கணும். நல்லா வாஷ் பண்ணியாச்சு. ஃபஸ்ட்டு பாஸ்மதி ரைஸை வடித்து தான் எடுத்துக்க போகிறேன். அதனால தான் ஒரு அகலமான பாத்திரத்தில் தேவையான அளவு தண்ணி ஊற்றிருக்கேன். அந்த தண்ணியில் சங்குப்பூ வச்சுருக்கேன். நல்லா கொதிக்கட்டும். 1 டம்ளர் அளவுக்கு அரிசி எடுத்துருக்கேன். இது 250லேருந்து 300 கிராம் அளவுக்கு இருக்கும். தண்ணி நல்லா கொதிச்சதும் அந்த பூவோட கலர் தண்ணியில் நல்லா வந்துருச்சு பாருங்க. இப்போ அந்த பூவை மட்டும் தண்ணியிலேருந்து எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் கழுவி வச்ச அரிசியை தண்ணியில் சேர்த்துக்கணும். ஃபர்ஸ்ட் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். ரைஸுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கணும். அதுக்கு முன்னாடி ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். நெக்ஸ்ட் ரைஸுக்கு தேவையான அளவு உப்பு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு மூடி போட்டு வேக வைக்கணும். ரொம்ப வேக வைக்க வேண்டாம். ஒரு 10 to 15 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். பாருங்க, ரைஸ் இப்போ நல்லா வெந்துடுச்சு. ஒரு 70% ரைஸ் வெந்தா போதும். அப்போதான் ஃப்ரைட் ரைஸ்க்கு நல்லா கரெக்டாக இருக்கும். ஸ்டேஜில் ரைஸை நல்லா ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம் வடிகட்டி. நெக்ஸ்ட் தேவையான அளவு இஞ்சி பூண்டு நல்லா சாப் பண்ணி எடுத்துக்கணும். ஸ்ப்ரிங் ஆனியன் நல்லா லீஃபெல்லாம் நல்லா சாப் பண்ணி எடுத்துட்டு கோஸு, கேரட், அதுக்கப்புறம் கலர் கேப்சிகம் இதெல்லாம் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 4லேருந்து 5 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் நல்லா ஒரு அகலமான பாத்திரமா வச்சுக்கோங்க. ஸ்ப்ரைட் ரைஸ் செய்யறதுக்கு நல்லா பெரிய பாத்திரமா செய்யும் போது நல்லா ஈஸியாக கரெக்டாக இருக்கும். எண்ணெய் நல்லா சூடானது இஞ்சி பூண்டு நல்லா சாப் பண்ணி அதில் சேர்த்துக்கணும். ஃப்ரைட் ரைஸ் செய்யறதுக்கு ஸ்டவ்வை லோ ஃப்ளேம்லாம் வைக்க வேண்டாம். நல்லா ஹையாக வச்சு செஞ்சாலே போதும். ஏன்னா ரொம்ப காய குக் பண்ண தேவையில்லை. ஒரு பாதி பர்சன்டேஜ்க்கு குக் பண்ணால் தான் நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட்டு ஸ்ப்ரிங் ஆனியோட ஆனியனை தான் நான் கட் பண்ணி சேர்த்துருக்கேன். உங்ககிட்ட ஸ்ப்ரிங் ஆனியன்லாம் நீங்கள் நார்மல் வெங்காயத்தையே நல்லா பெரிய சைஸில் கட் பண்ணி சேர்த்துக்குங்க. வெங்காயம் நல்லா குக் ஆகிடுச்சு. இந்த நேரத்தில் ஒரு கையளவுக்கு கேரட் நல்லா நீட்டாக கட் பண்ணி சாப் பண்ணி எடுத்துருக்கேன். கிரீன், ரெட்டு, அப்புறம் எல்லோ 3 கலர்லையுமே கேப்சிகம், அதுக்கப்புறம் கோஸ் மட்டும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே நான் எடுத்திருக்கேன். இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நீங்க இது கூட ஸ்வீட் கார்ன் இந்த மாதிரி போடணும்னாலும் போட்டுக்கலாம். வேக வச்சு நான் சேர்க்கல. நல்லா வெஜிடபிள்லாம் நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் காய்க்கு தேவையான அளவு உப்பு, ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு பெப்பர் பொடி போட்டிருக்கேன், 1/2 ஸ்பூன் சில்லி பொடி, 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சோயா சாஸ் சேர்த்துருக்கேன். நீங்கள் சோயா சாஸ் வேணான்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. வினிகர் 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். நீங்கள் வினிகருக்கு பதிலாக லெமன் ஜூஸும் சேர்த்துக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். நல்லா மிக்ஸ் பண்ணதும் சாப்பாடை இதோட சேர்த்துக்கணும். வடிகட்டி வச்ச சாப்பாடை நிறைய பேர் சங்குப்பூ போடுறதால ரொம்ப டார்க் கலர்ல இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. அந்த மாதிரி வரல. நானும் 15லேருந்து 20 பூ அளவுக்கு போட்டிருக்கேன். இந்த அளவுக்கு தான் லைட்டா ப்ளூ கலர் தான் வரும். ரொம்ப டார்க் கலர்லாம் வராது. சங்குப்பூ உடம்புக்கு ரொம்ப நல்லதுன்னு சொல்றாங்க. நாங்க பெரும்பாலும் எங்க வீட்டுல செடியா இருக்கிறதால டீ போட்டு குடிப்போம். ஆனா எங்க வீட்டுல இருக்கிற 2 பசங்க குடிக்க மாட்டாங்க. அதனால இந்த மாதிரி ஃப்ரைட் ரைஸ் செஞ்சு கொடுக்கும் போது அவங்க அது மூலயமா சாப்பிடுவாங்க அப்படின்றதால நான் ஃப்ரைட் ரைஸ், சிக்கன் ரைஸ் இந்த மாதிரிலாம் நான் யூஸ் பண்ணிக்குவேன். ஃபைனலாக சாப் பண்ணி வச்சிருக்கேன் ஸ்ப்ரிங் ஆனியனை சேர்த்துக்கிறேன். ஸ்ப்ரிங் ஆனியன் லீஃபை நல்லா மிக்ஸ் பண்ணிட வேண்டியதுதான். அவ்வளோதான். ஒரு சூப்பரான டேஸ்ட். சிம்பிள் தான், ரொம்ப டைம் எடுக்காது. ஈஸியாக அப்படின்னு செஞ்சிட மாதிரி தான்.
ஃப்ரைட் ரைஸ் குழந்தைங்களுக்கு எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் ஃப்ரைட் ரைஸ்லாம். நீங்களும் இதே மாதிரி உங்க வீட்ல இருக்கிற குழந்தைங்களுக்கு குட்டீஸ் செஞ்சு கொடுத்து பாருங்க. ரொம்ப லைக் பண்ணி என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. அருள் குக்கிங் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.